திமுக தாவேகாவை தன்னுடைய எதிரியாக நிலைநிறுத்துவதற்கு பயப்படுறாங்க. அப்ப அதிமுக ஒரு டம்மி பீஸ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, எடப்பாடி அதிமுக அடமானம் வச்சிட்டாரு, அது ஒரு அடிமை கட்சி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் உங்கள் எதிரி, யார் உங்களை வீழ்த்துகிற அளவுக்கு பலமானவர் அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது தேர்தல் முடிவுகளில் நிச்சயமா வெளிப்படும். திரையுலகில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் வாங்காத நடிகரே கிடையாது. இதை நான் அடித்து சொல்கிறேன். இல்லைங்க நான் கருப்பு பணம் வாங்கலைன்னு யாராவது ஒரு நடிகர் சொன்னால் எங்கிட்ட ஒரு புது விவாதத்துக்கு வர சொல்லுங்கள். இவங்க கருப்பு பணம் வாங்கினாங்களா இல்லையாங்கிறத நான் நிரூபிக்கிறேன். புலி எடுக்கப்பட்ட காலத்தில் எல்லா நடிகர்களும் எப்படி கருப்புல சம்பளம் வாங்கினாங்களோ அந்த மாதிரி விஜயும் வாங்கினார். இதுதான் உண்மை. இன்னைக்கு அரசியல் ரீதியாக விஜயை கார்னர் பண்றது இருக்குல்ல, இதை இவர் மட்டும்தான் கருப்பு பணம் வச்சிருக்காரு. விஜய்க்கு மக்களிடம், முக்கியமா பெண்களிடமும் இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலேயே நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ். பிஸ்மி சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இப்போ தாவேகால விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய பேர் என்ன விருப்ப மனுவே 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. விருப்ப மனுனா என்ன நடந்துட்டு இருக்கு தாவேகால, அதை பற்றி சொல்லுங்க சார். அதான் விருப்ப மனு அப்படிங்கிறது இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியிலும் பல பேர் போட்டியிடுவதற்கு விரும்புவாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் தான் வேட்பாளர். அதே நேரம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் நாம போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் விருப்பமும் இருக்கும். அவங்க அந்த கட்சி தலைமை கிட்ட விண்ணப்பம் கொடுப்பாங்க. எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்கு, இவ்வளவு ரூபாய் என்னால் செலவு பண்ண முடியும், என்ன எனக்கு தொண்டர் பலம் இப்படி இருக்குங்கிற மாதிரியான சின்ன குறிப்புகளை ஒரு விண்ணப்பமா கொடுப்பாங்க. அதை அந்த தலைமை பார்த்து முடிவு பண்ணி யாரு சரியான வேட்பாளராக இருப்பாங்கன்னு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இது எல்லா கட்சியிலையும் உள்ளதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருவர் தான் வேட்பாளர். ஆனா ஒவ்வொரு தொகுதிக்குமே பாத்தீங்கன்னா பல பேர் போட்டியிடுவாங்க, போட்டியிட விருப்பம் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை நிர்ணயிப்பாங்க. இப்போ 5000 10,000 இது எல்லா கட்சியிலையுமே இருக்கு. இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா கட்சிக்கு நன்கொடை சேர்க்கிற வழிதான். இன்னும் சொல்ல போனா இப்போ பெரிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னே ஒரு தொகுதியை ஒரு புத்தகம் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டாலின்னா கொளத்தூர் தொகுதி, உதயநிதி அப்படின்னா சேப்பாக்கம், துரைமுருகன் அப்படின்னா காட்பாடி, அந்த மாதிரி ஒரு தொகுதி இருக்கு. ஆனாலும் இவர் தான் இந்த தொகுதியில் நிற்பாருன்னு தெரிஞ்சு அந்த தொகுதியில் வேறு சிலரும் போய் விருப்பம் ஒன்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நமக்கு சீட்டு தர மாட்டாங்க, இருந்தாலும் அப்படி ஒரு அட்டம்ப்டை பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு புது நடைமுறையெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தாவேகாவிலையும் ஏதோ ஒரு கட்டணத்தை நிர்ணயித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணும் அவரோட வரி ஏய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்த உடனே அப்போ விஜய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாரு, அவர் நிறைய கருப்பு பணம் வச்சிருக்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முதல்ல இந்த மாதிரி கமெண்ட் அடிப்பவர்கள் முதல்ல திரையுலக நடைமுறை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். திரையுலகில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் வாங்காத நடிகரே கிடையாது. இதை நான் அடித்து சொல்கிறேன். இல்லைங்க நான் கருப்பு பணம் வாங்கலைன்னு யாராவது ஒரு நடிகர் சொன்னால் எங்கிட்ட ஒரு புது விவாதத்துக்கு வர சொல்லுங்கள். இவங்க கருப்பு பணம் வாங்கினாங்களா இல்லையாங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இதுதான் நான் இப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம், இங்குள்ள பல பேர் கருப்பு பணத்தில் தான் வாழ்கிறார்கள். அதுதான் உண்மை. ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா அவர் 3 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார். அன்னைக்கு அது பெரிய சம்பளம். வருடத்தையும் சொல்கிறேன், 2000 அவர் ஒரு முன்னணி நடிகர். அவர் வாங்கினது 3 கோடி ரூபா சம்பளம். ஆனால் அந்த தயாரிப்பாளரிடம் அவர் செக்கு மூலமாக வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24 லட்சம் ரூபா தான். நல்லா யோசிச்சு பாருங்க. 3 கோடியில் 10% 30 லட்சம். ஆனால் 10% கூட இவர் ஒயிட்ல வாங்கலை. அந்த தயாரிப்பாளர் அந்த செக் புக்கை ஓப்பன் பண்ணி எங்கிட்ட காட்டுறாருங்க, பாருங்க சார் இவ்வளவு தான் சார் இவருக்கு நான் ஒயிட்டில் கொடுத்தேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி பல நடிகர்களுடைய ரகசியம் நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு நடிகர், அவர் அரசியல்லையும் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்தியாவினுடைய ஒரு பெருமைக்குரிய குடிமகன், நேர்மையான குடிமகன், என்னை மாதிரி யாருமே இன்கம் டாக்ஸுக்கு வரி கட்டினது இல்லை அப்படின்லாம் கிடைக்கிற இடத்துல எல்லாம்
அவர் வந்து கிளைம் பண்ணிக்குவார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் படங்கள்லாம் தயாரிக்கிறாரு. ஒரு படம் தயாரிக்கும் போது வேறொரு ஹீரோவை வச்சு தயாரிக்கிறார். நல்லா கேட்டுங்க, இவர் வந்து நேர்மையான உண்மையான குடிமகன் தான். ஆனா இவருடைய தயாரிப்பில் நடிக்கிறார் பாருங்க ஒரு ஹீரோ. அவர் வந்து இவ்வளவு நாளா கருப்பு பணத்திலும் வெள்ளையிலும் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ தான். அவர் வந்து இந்த நடிகர் பேனர்ல நடிக்கிறதுனால மொத்த பணத்தையும் வந்து அவர் வெள்ளையா வாங்க முடியாது. அப்புறம் அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா இதை விட கம்மியா கணக்கு காட்டும் போது எப்ப அதுக்கு அவ்வளவு கணக்கு காட்டினா இதுக்கு கம்மியா இருக்கேன்னு கேட்பாங்கல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாரு, உங்க படத்தில் நடிக்கிறேன் ஆனா எனக்கு இவ்வளவு ரூபா பிளாக்கு இவ்வளவு ரூபா ஒயிட்னு அவர் சொல்லிட்டாரு. இவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு, இவர் கையிலிருந்து கருப்பு பணத்தை கொடுக்கல, இவர் படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்குவார் தெரியுமா, அவர் வந்து கருப்பு பணமாக வாங்கி இவர் கையால் வாங்காமல் நீங்களே அவர் வீட்டில் டெலிவரி பண்ணிடுங்க. என்ன இப்போ ஒரு விநியோகஸ்தர் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து படம் வாங்குறாரு. 1 கோடி ரூபாயை கணக்கில் காட்டிட்டு அதை 9 கோடி கருப்பு பணத்தை அந்த நடிகருக்கு நான் பாக்கி இருக்கு அவர்கிட்ட போய் டெலிவரி பண்ணிருக்கேன்னு சொன்னார் இவர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து எல்லா நடிகர்களும் கருப்பு பணத்துல தான் சம்பளம் வாங்கினாங்க, அதுல மாற்றமே இல்லை. இதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு இதுல ஒரு போக்குல ஒரு மாற்றம் நடக்குது. என்ன, நம்ம கருப்புல வாங்கி அந்த பணத்தை பாதுகாக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் அந்த கருப்புல நீங்க பணத்தை வாங்கிடுவீங்க, அந்த கருப்பு பணத்தை வச்சு நீங்க சொத்து வாங்க முடியாது. அங்க போனீங்கன்னா உங்க பேன் நம்பர் அது இதுன்னு கேட்டு என்ன இந்த பணம் ஏதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போ என்னன்னா, அந்த கருப்பில் வாங்குற பணத்தை உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாமல் நீங்கள் பினாமி பேரில் தான் வாங்கணும். இப்போ அவன் வந்து கடைசியில் கட்டினா ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படி வாங்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு மெல்ல 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 ஒயிட்டில் சம்பளம் வாங்குற, முழுமையாகவே 100% ஒயிட்டில் சம்பளம் வாங்குற ஒரு நடைமுறை மெல்ல வழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சுது. புரியுதா இல்லையா? இப்போ அந்த புலி கதைக்கு வருவோம். புலி எடுக்கப்பட்ட காலத்தில் எல்லா நடிகர்களும் எப்படி கருப்புல சம்பளம் வாங்கினாங்களோ அந்த மாதிரி விஜயும் வாங்கினார். இதுதான் உண்மை. அது வந்து வருமான வரித்துறை ரைடு வருது. இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிற விஜயினுடைய முன்னாள் PRO PT செல்வகுமார், அவரும் கூட அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடியூசர் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர், டைரக்ட் ப்ரொடியூசர் கிடையாது. ஆமா, ஒரிஜினல் ப்ரொடியூசர் ஷிபு தமீம்னு ஒரு கேரளத்தை டிஸ்ட்ரிபியூட்டர். இவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி. ஆமா, ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் இல்லாததால் வருமான வரித்துறையிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டதனுடைய விளைவு விஜய்க்கு வந்து இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்துனது. அதுதான் உண்மை. அப்போ விஜய் வந்து கருப்பு பணம் வாங்கிட்டாரு, இன்னைக்கு கோர்ட் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால விஜய் வந்து கருப்பு பணத்தில் வாழ்கிறவர், மற்றவங்கள்லாம் வந்து பரமபிதாக்கள் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லாரும் கருப்பு பணம் வாங்கினாங்க, அதில் விஜயும் வாங்கினார். இப்போ யாருமே வாங்குறது இல்லை, விஜயும் வாங்குறது இல்லை. இதுதான் உண்மை சார். ஆனாலும் வாங்கினது தப்பு தானே? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஆனா சட்டத்துக்கு மீறிய செயலை யார் செய்தாலும் தப்பு தான். ஆனா இன்னைக்கு அரசியல் ரீதியாக விஜயை வந்து கார்னர் பண்றது இருக்குல்ல, இதை இவர் மட்டும்தான் கருப்பு பணம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப சமீப காலமாக அரசியல் களத்தில் பேசப்படுறதை கேட்டிருப்பீங்க, ஏதோ விஜய் வந்து பிளாக் டிக்கெட் வித்து தான் அந்த கட்சியே நடத்துற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அவருடைய படத்தினுடைய FDFS டிக்கெட்டு பல மடங்கு அதிகமாக விற்கிறாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை வந்து விஜய் வந்து கண்டும் காணாமல் இருக்காருங்கிறது ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இவங்க என்ன பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, இவரே போய் கோயம்பேடு தியேட்டர், ரோஹிணி தியேட்டர் வாசல் நின்று டிக்கெட் விற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், இன்னைக்கு நம்ம நிறைய கிராமத்துக்கு இல்லை அர்பன் ஏரியாஸுக்கே நாங்கள் போய் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது டிவிகேவுக்கு செல்வாக்கு உண்மையிலேயே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் திமுகலேருந்து ஒரு சில அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்களே தவிர பெரிய தலைவர்கள் எல்லாருமே எங்களுக்கு எதிரி அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவோட பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சாலும், ஆனால் நாங்கள் அதிமுகவை எதிரியாக வச்சுக்குவோம், டிவிகேவோட பேரை கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். அப்போ வேணும்னே மறுக்கப்படுதா தாவேகா அவங்களோட எதிரி அப்படின்னு சொல்கிறது? அதாவது இது மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் தாவேகா வெர்சஸ் திமுக தான், அதில் மாற்றம் இல்லை. அதிமுக கூட்டணிக்கு வந்து 3வது இடம் தான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லும் போது இதை பார்ப்பவர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு மிகையாக சொல்வது போல் தோன்றும். ஆனால் தேர்தல் முடிவுகள் இந்த உண்மையை வந்து பிரதிபலிக்க அதை மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, இப்போ திமுக தாவேகாவை தன்னுடைய எதிரியாக நிலைநிறுத்துவதற்கு வந்து பயப்படுறாங்க. என்ன காரணம், ஆல்ரெடி அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு சர்வேலையுமே கூடிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அவர் வரும்போது
4, 5, 6, 7% இன்னைக்கு 30, 35 ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது திமுகவினரை சந்தோஷப்படுத்தும். ஆனால் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து ஒரு அனுதாபத்தையும் ஆதரவையும் அதிகப்படுத்தும். அப்போ நம்ம இவரை பெரிய ஆளாக்கி நாமளே இவர் வந்து பெரிய அளவில் வளர்த்து விட வேணாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வில் இவரை பற்றி பேசாமல் அப்படி இருட்டடிப்பு செய்கிறாங்க. அப்போ அதிமுக வந்து ஒரு டம்மி பீஸ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று எடப்பாடி அதிமுக வந்து அடமானம் வச்சிட்டாரு, அது ஒரு அடிமை கட்சி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகங்கிற மதவாத கட்சி, இன்னொரு பக்கம் பாமக போன்ற அமமுக போன்ற லற்றுப்பேடு கட்சி. இதுதான் அந்த கூட்டணி. அதுக்கு மக்கள்கிட்ட எந்த செல்வாக்கும் இல்லை. ஆனால் திமுக என்னன்னு கேட்டால் எங்கள் எதிரி இவர் தான் என்ன அப்படின்னு வந்து அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பலவீனமான சோப்லாங்கி முன்னால் வந்து தன்னை வந்து ஒரு பலமானவனா காட்டிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பலமானவனை இருட்டடிப்பு பண்ணுவதன் மூலமாக தேர்தல் களத்தில் நான் மட்டும்தான் பலசாலி அப்படின்னு காட்டுகிற ஒரு உத்தி தான் இதெல்லாம். ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் உங்கள் எதிரி, யார் உங்களை வீழ்த்துகிற அளவுக்கு பலமானவர் அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது தேர்தல் முடிவுகளில் நிச்சயமாக வெளிப்படும். தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களோட இலக்கு 2026 கிடையாது, அவங்களோட இலக்கு 2031 தான் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு முதல் இடத்தை பிடிக்க போகுது தாவேகா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு உண்மையிலேயே விஜய் அவர்களோட இலக்கு அவரோட மனதளவில் நான் கேட்குறேன், என்னவா இருக்கும்? 26 தானா இல்லை 31 தான் நம்மளோட இலக்கு, 26ல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதா அவரோட எண்ணமாக இருக்குமான்னு கேட்குறேன். அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ நானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பல பேர் சொல்லியிருக்காங்க, 26ல் இவருக்கு வெற்றி சாத்தியம் இல்லை, 36ல் வேணால் இவர் வெற்றி, இவர் நினைத்த வெற்றி கிடைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். ஆனால் நான் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்காதது என்னென்னா விஜய்க்கு மக்கள் மத்தியில் கிடைத்த இந்த எழுச்சி மிக்க வரவேற்பு நம்மளுடைய யூகத்துக்கு அப்பாற்பட்டது. என்னுடைய பழைய பேட்டியெல்லாம் பார்த்தா தெரியும், இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது, நடிகன் வந்து நாடாள முடியாது, விஜயும் ஆக முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லை, அதனால அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. இன்னைக்கு மக்கள்லாம் பயங்கர அறிவாளிகள், கண்டிப்பாக ஒரு நடிகன் அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு ஒரு சூழல் நிலவுது. விஜய்க்கு வந்து மக்களிடம், முக்கியமாக பெண்களிடமும் இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதுக்கடுத்து விஜய் அரசியலுக்கு வரும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம், இனி என்ன அரசியல் முழு நேர அரசியல்னு சொன்னார்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, 2026 அவருக்கு இலக்கு இல்லை என்றால் 2031 தான் அவருக்கு இலக்கு அப்படின்னா எதுக்கு சினிமாவை வேணான்னு சொல்லணும்? அப்போ 26லேருந்து 31 வரைக்கும் விஜய் என்ன பண்ணுவார்? நீலாங்கரை வீட்லேருந்து அப்படி கார் எடுத்துகிட்டு பனையூர் ஆஃபீஸ் வர்றது, பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கம் போகிறது, பட்டினப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரைக்கு போகிறதுன்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறாரா? யோசிச்சு பாருங்க. 5 வருடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய காலம் தானே. அதை வந்து சும்மா பொழுதுதான் சீரியல் பார்த்துட்டா அவர் காலத்தை ஓட்ட முடியும்? அப்போ அவருக்கு 26ல் நம்ம ஜெயிப்போம், அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமருவோங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் விஜயிடம் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஏன் அதை கடைசி படம்னு அறிவிச்சிங்க? 2026ல் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்பட்டு அறிவிச்சிங்கன்னு சொல்லும்போது விஜய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் காரணத்தோடு தான் சொன்னேன், நிச்சயமாக 26ல் நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலேயே நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு. சரி, இப்போ நீங்கள் ஜனநாயகன் பற்றி பேசணும்னா நான் சொல்கிறேன், இப்போ கோர்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரொடியூசர் தரப்பில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க திருப்பி ரிவைசிங் கமிட்டி போக போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறதே ஒரு அரசியலோ அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர், அது நம்மளை நம்பி வந்த ஒரு தயாரிப்பாளருடைய 350 கோடி ரூபா 400 கோடி ரூபா பணம் வந்து இதில் முடங்கி கிடக்கு. நம்ம ஏதாவது ஏடாகூடமாக பேச போய் அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாறிடக்கூடாது. அது வந்து முக்கிய காரணம் விஜய் அமைதியாக இருப்பதற்கு. அதுக்கடுத்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் முடக்கப்பட்டிருப்பது விஜய் என்கிற நடிகருடைய பிரச்சனை. நல்லா பாருங்க, அது தமிழ்நாட்டு பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை கிடையாது. ஜனநாயகன் வரலைங்கிறதுனால இங்கே யாரும் பட்டினி கிடந்து சாக போகிறது இல்லை. இது சினிமாங்கிறது நம்முடைய கேளிக்கை. ஜனநாயகன் வந்து அந்த படத்தை பார்க்க போகிறோம், தாய் கிளை வந்து அந்த படத்தை பார்க்க போகிறோம், அவ்வளோதானே.
அப்போ இது நம்மளுடைய பிரச்சனையை எதுக்கு இது ஒரு சமூக பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா மடைமாற்றம் பண்ணணும், அது வேண்டாம். இந்த படத்துக்கு வந்த பிரச்சனையை நாம எதிர்கொள்வோம் அப்படின்னு நினைச்சு கூட அவர் பேசாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய யூகம் தான். அதனால என்னை பொறுத்தவரை ஒரு ஆங்கிள் பார்த்தா விஜயனுடைய அமைதி அப்படிங்கிறது சரியானது தான். பட் அதே நேரம் இவருடைய அமைதி எப்படி விமர்சனத்துக்குரியதா மாறுதுங்கிறதே நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்க படத்தையே உங்களால காப்பாற்ற தெரில, நீங்களா மக்களை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி சாமானிய மக்களுக்கு நியாயமாக தெரியும். அப்படி தெரிஞ்சா அது உங்களுக்கு பெரிய பலவீனம். இந்த கேள்வி ஒவ்வொருத்தனுக்கும் எழுதுன்னு வச்சுங்களேன். அப்போ விஜய்க்கு ஓட்டு போடுவானா? எப்பா அவர் படத்தை பற்றி அவர் பேசலை, பயந்து பம்மி கிடந்தார், இவர் எங்கேயே தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை வாங்கி கொடுக்க போறாரு, அப்போ இவருக்கு ஓட்டு போட வேணாம்னு மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குறைந்தபட்சமாக இது குறித்து ஒருத்தர் தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் NDTVயில் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி நடத்தும் போது அவர் லெஃப்டா நீங்கள் ரைட்டா அப்படின்னு கேட்கும்போது நான் மக்கள் பக்கம் அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே பார்வையாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் எதையுமே நேராக பேச மாட்டாரா, ஒன்று லெஃப்ட்னு சொல்லணும் இல்லைனா ரைட்டுன்னு சொல்லணும், அது என்ன மக்கள் பக்கம் அப்படின்னா அப்போ வேணுனே மழுப்புறாரா இவர் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த இது பேட்டியாக வரல என்ன, அது இருந்திருந்தா நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணலாம். கரெக்ட். இன்னும் சொல்லப்போனால் அந்த NDTVக்கு விஜய் பேட்டி கொடுத்ததாக கூட எனக்கு தகவல் இல்லை. அது ஒரு ஆஃப் த ரெக்கார்டான ஒரு கான்வர்சேஷன் தான். இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் சந்தித்த அந்த பெரும் மகிழ்ச்சியை ஒரு சோசியல் மீடியாவில் இப்படிலாம் நாங்கள் பேசணும்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ அவருடைய நண்பரிடமோ அவருடைய கட்சி நிர்வாகிகளிடமோ பேசுகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஊடகவியலாளர்கிட்ட பேச மாட்டாங்க. நிச்சயமா சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ இந்த ஜனநாயகனுடைய முடக்கம் குறித்து அவருடைய சகாக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேசுவாரா? நம்ம கேட்டால் கூட அப்படி மழுப்பிட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி மழுப்புவதை வைத்த இவர் ஒரு மழுப்பல்வாதி, ஒரு குழப்பவாதி நம்ம முடிவு பண்ண முடியுமா? அதனால இந்த கான்வர்சேஷனை வச்சு நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் விஜய்க்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று இடது பக்கம் போங்க, இல்லை வலது பக்கம் போங்க, நான் மையம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கமல்ஹாசனா ஆயிடுவீங்க. அந்த ஆபத்து இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒன்று இந்த நிலைப்பாடு அல்லது அந்த நிலைப்பாடுங்கிறது தானே சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும். அதனால் இப்போ கமல்ஹாசன் மாதிரி நம்மளும் இப்படி நடுவில் ஒரு மையமாக இருந்துருவோம் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அது சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அந்த கேள்வியை கேட்டேன்னா சார், ஒருவேளை நான் லெஃப்ட்டு நான் ரைட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் செய்கிற தவிர நாமளும் செஞ்சுருவோமோன்ற ஒரு பயம் வந்துடும், அதனால நம்ம மக்களுக்குன்னு சொல்லிடலாமோன்னு கூட சொல்லியிருக்கலாமா? இல்லை, அந்த பேச்சு சாதுரியத்தினுடைய பின்னணி எனக்கு தெரியல. பட் அதே நேரம் நான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கலாமே. எப்போனா இடது என்பது எல்லா காலத்திலும் சரியானது தான். பாதிக்கப்பட்ட மக்கள். ஆமாம். அப்போ நீங்கள் யாருக்காக அரசியல் பண்ண வந்துடுறீங்க அப்படின்னா அந்த மக்களுக்காக தானே வந்துடுறீங்க. இடது எப்பயுமே மக்கள் பக்கம் தானே. அப்போ உங்களையும் நீங்கள் மக்கள் பக்கமாக அடையாளப்படுத்துறதுல என்ன பிரச்சனை? மீண்டும் பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.